என்கிட்ட என் லைஃப்ல ஜாஸ்தி சண்டை போட்டவங்கன்னு சொல்லி எடுத்தாக்கா அந்த லிஸ்ட்ல இவர் இருப்பாரு. ஏன்னா கட்டி உருண்டோம் சண்டை, செம்ம சண்டை. ஆனா நான் அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும் கேமராவை அப்படி திருப்பும் போது அங்க சோமண்ணா சிரிக்க போறாரு, சிரிச்சுட்டா நான் அழுதுருவேன்னு தெரியும். திரும்பும் போது சோமண்ணா சிரிச்சுனது கப்புன்னு பயங்கரமா அழுக வந்துருச்சு. நீ யாரும் என்னை அழிக்க முடியாது, என்னைய நானே அழிச்சுக்கிட்டாத்தான் உண்டு அப்படிம்பாரு. அந்த மாதிரி சிவாஜி படத்துல ரஜினி சார் நடந்து வர எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பின்னாடி. அந்த மாதிரியான ஆள் அவரு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, சுமார் ஒரு 2.5 வருஷம் இருக்குமா, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து நம்ம அந்த ஃபோரம் மால்ல ஒரு கையில் ஸ்கிரிப்ட், இன்னொரு கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கையோட மீட் பண்ணேன். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் படிக்க முடியல, அதனால படிச்சுட்டு நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி எனக்கு கதை பிடிச்சிருக்கு. பட் ஆனால் நான் இடையில 2 படம் பண்ண போகிறேன். லவ்வர், குட் நைட்டு, லவ்வர்னு 2 படம் இருக்குது. நான் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒத்துக்கிட்டேன், கையெழுத்து போட்டேன். உங்களுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இருக்கா சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வேற யாருக்காவது பிச் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இல்லை, நீங்கள் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து முதல்ல டைரக்டராக அவருக்கு இருக்கலாம், பட் ஆனால் ப்ரொடியூசராக வந்து வினோத் சாருக்கும் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம். முதல்ல அதுக்காக என்னை வந்து இதில் ஏற்றுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்காக காத்திருந்ததுக்காகவும். செகண்ட் பாயிண்ட் வந்து நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருந்த விதம் வந்து பொதுவாக ஒரு காமெடி படம்னாக்கா லைக் வலிந்து எதையாவது சொல்லி நம்ம சிரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற போக்கில் இருந்து ஒரு இண்டிவிஜுவலோட லைஃபை, ஒரு குடும்பஸ்தனோட லைஃபை இப்படி சொல்றதன் மூலமா ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா? ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான். நம்மளே இப்போ சார் அடிக்கடி முதல்ல எங்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து முதல்ல எழுத ஆரம்பிச்சது ஒரு சாகச கதை, ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபில்ம் எழுதணும் அப்படின்னு நினைச்சோம். சரி, என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலையில இருந்து தங்கத்தை திருடிட்டு வர்றது, கொள்ளையடிக்கிற மாதிரியான படம் எழுதலாமா, கவுபாய் ஃபில்ம் எழுதலாமா, ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் சலிச்சு இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய அட்வென்ச்சர் தான், அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அதை ரொம்ப ரொம்ப சரிவர ரொம்ப தட்டையான ரைட்டிங்கா இல்லாம ஒரு சராசரியா 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் வாங்குற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு இப்ப பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டுல எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும், நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆயிடும். அடுத்த இந்த 15 நாள் என்ன பண்றதுன்ற உட்கார்ந்து தென்னையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனநிலைமைய ரொம்ப தத்ரூபமா எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது. பட் அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமா ரொம்ப எப்படின்னா, படிக்கும் போது எப்படி இருந்ததோ அன்னைக்கு செட்ல போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்ல இருந்த சமயத்துல இந்த சிச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணுனா என்னால ரொம்ப ஈஸியா ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட மனநிலைமைய உணர முடிஞ்சது. நிச்சயமா பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்கள்ல கண் கலங்குறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. செகண்ட் பாயிண்ட், இந்த படத்துல ஒர்க் பண்ண நிறைய முதல்ல நடிகர்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சிடறேன். சோமண்ணா வந்து நான் வந்து சோமண்ணாவோட பெரிய ஃபேனு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் இந்த பருத்தி வீரங்களை கஞ்சா கருப்பு சொல்லுவாரு, இனி யாரும் என்னை அழிக்க முடியாது, என்னைய நானே அழிச்சுக்கிட்டாத்தான் உண்டு அப்படிம்பாரு. அந்த மாதிரி வர வெள்ளிக்கிழமை குடும்பஸ்தனும் வருது, அவருக்கு கிளாஸா அவரே வந்து பாட்டில் ராதாவே இறக்குறாரு. அதனால வாழ்த்துக்கள்னா டபுள் தமாக்கா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நான் பாட்டில் ராதான்ற படத்தையும் பார்த்துட்டேன். நான் ஒரு படம் பார்த்து எமோஷனலா அழுதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு சம்பவம். அந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமா எடுத்திருந்தாங்க. அந்த படத்தினோட படக்குழுவினருக்கு தினகரண்ணா வந்து படத்தோட டைரக்டர், சோமண்ணாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பிரில்லியண்டா இருந்தது. நான் அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும் கேமராவை அப்படி திருப்பும் போது அங்க சோமண்ணா சிரிக்க போறாரு, சிரிச்சுட்டா நான் அழுதுருவேன்னு தெரியும். திரும்பும் போது சோமண்ணா சிரிச்சுனது கப்புன்னு பயங்கரமா அழுக வந்துருச்சு. வாழ்த்துக்கள்னா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு அக்ராஸ் ஜெனரேஷன் அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மரா எங்களுக்கு நிறைய டீச் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. அண்ட்
சுந்தரராஜன் சார் பத்தி சொல்லணும். அவர் வந்து அவருடைய பெரிய எக்ஸ்பர்டீஸ் அவருக்கு மைண்ட்ல வச்சிருந்தாலும், இவன் யாரா சின்ன பசங்க, இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, இவனுங்க போய் நம்மள ஆர்டர் பண்றதா அப்படிங்கிற எந்த என்ன சொல்றது ப்ரிசெட்டோடைய ஐடியா இல்லாம அவரு வந்து எங்க லெவலுக்கு நிறைய, நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு, ஏதோ சின்ன பசங்க கெட் டுகெதர்ல வந்தவங்க நான் கூட ஒரு காமெடி எழுதிருக்கேன் அது சொல்லவா அப்படின்னு அவ்வளோ குழந்தைத்தன்மையா எங்க கூட வேலை பார்த்தாரு. அவருக்காகவும் அப்புறம் நான் கனகம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்க கிஃப்ட் ராப் பண்ண வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி. ஆனா அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அவங்கள்ட்ட. அவங்களுடைய ஒர்க்கும் வந்து ரொம்ப ஃபினாமினல். அண்ட் அதுக்கு டப்பிங் பேசுன தனமாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ உயிர்ப்பா வந்திருக்கு. ஷான்வி வந்து உண்மையாவே வந்து நான் நிறைய தடவை அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், ஏங்க தமிழ் தெரிஞ்சு யாராவது ஓகே பண்ணிருக்க வேண்டியதானே, ஏன் தெலுங்கு அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது, இல்ல அவங்க பர்ஃபார்மன்ஸா ஆடிஷன் பண்ணி பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு பெருசா ரிலக்டண்டா தான் இருந்தது எப்படி இவங்க ஆக்ட் பண்ண போறாங்கன்னு. பட் ஆனா த வே ஷி பெர்ஃபார்ம்டு, அது ஹியூமர் காமெடி சீன்ஸ்லயும் சரி, இமோஷனல் சீன்ஸ்லயும் சரி, அவங்க டயலாக் பேசிக்கிட்ட விதம், அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் பேசுறதுன்றதே ரொம்ப கஷ்டமா, ஒரு எக்ஸ்டென்ட்ல கொங்கு தமிழுடைய அனோட்டேஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பிரமாதமா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஷான்வி. அண்ட் உங்களுடைய இந்த டெபியூக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் பெரிய பிரைட் ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமாவிலையும் இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். அண்ட் என்ன சொல்றது, இந்த படத்துல முக்கியமா இந்த படத்துல நக்கலைட்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமா, இந்த வட்டார வழக்கு வந்து அவங்க பிரமாதமா பேசுவாங்க, அது அவங்களோட ஃபோர்டே, கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமா, ஏன்னா நான் அது ரொம்ப புதுசு எனக்கு. அதை பிரமாதமா வந்து எனக்கு நிறைய சமயங்கள்ல சொல்லி கொடுத்த இந்த படத்துல இருக்க நிறைய ஆர்டிஸ்ட், முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து முத்தமிழ், ஏன்னா முத்தமிழ் கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது. முத்தமிழ், அப்புறம் ஜென்சன் சாரு, அனிருத், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து நிவே, அப்புறம் எனக்கு அக்காவும் நடிச்சிருக்காங்க நிவேல இருந்து, எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரமா கோச் பண்ணாங்க. கிருஷ்ணா, மிதுன், இவங்க எல்லாருமே ஹெவியா என்னை வந்து அந்த ஸ்லாங் எப்படி பேசணுங்கிறத கோச் பண்ணிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் டப்பிங் பேசுற வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தாங்க. முக்கியமா நான் இங்க ஒரு முக்கியமான ஒருத்தரை பத்தி பேசணும், அது பிரசன்னா சார். ஏன்னா நான் இந்த படம் பண்ணதுக்கு மிக முக்கியமான கிஃப்ட் டேக்அவே வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற தனி மனிதனுடைய நம்பிக்கை, இவ்வளவு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுங்கிறது, நான் கோயம்புத்தூர்ல போய் நக்கலைட்ஸ் ஆஃபீஸ்க்கு போய் அங்க இருக்கிற அவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்ஸும் அவரோட விஷனையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அது வந்து இது வந்து எனக்கு என்னுடைய கரியருக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டா குரோத்தா அப்படி இல்லைங்கிறத தாண்டி நான் மனசா உள்ளமா இன்டர்னல் குரோத்துக்கான ரொம்ப முக்கியமான ரெஃப்ரெஷிங்கான நிறைய விஷயங்கள் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்துல நடிகர்கள் எல்லாம் முடிச்சிட்டோன்னா அந்த வரேன். அடுத்தது வந்து காஸ்டியூம்ஸ்க்கு வந்து மீரா வந்து எப்படின்னா ஏதோ இந்த கிண்டர் கார்டன் குழந்தைங்க மாதிரி தான் பேசுவாங்க. வந்து சார் உங்களுக்கு வந்து ஷர்ட் சைஸ் வந்து இதுவா இருந்ததுன்னா முன்னாடியே சொல்லிடுங்க சார். அவங்க பெரும் பதட்டத்திலே இருப்பாங்க. இல்லம்மா சரிம்மா நான் இல்ல சார் அது இருந்தா சொல்லிடுங்க, 40ல 41லயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பார்த்து உங்களுக்கு ஓகே இல்லை சார், ஓகே சார், அவ்வளோ பிரமாமா ஒன்னொன்னும் பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கண்ணன், எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ஜாஸ்தி சஃபர் ஆனது கண்ணன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட வருஷன் நாங்க வந்து எடிட்ல வந்து நிறைய என்னது ஆமா போர் அடிக்கும் போதெல்லாம் எடிட்டிங் போய், பட் கண்ணன் வந்து அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா தான் இருந்தார். அவர் எந்த சமயத்திலயும் திடீர்னு அன்னைக்கு நைட் 2:30 மணிக்கு எழுப்பி எந்திரிச்சு வாங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு சீக்வன்ஸை மாத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டா தான் இருந்தாரு. நான் வேற ஒரு ஷூட்டுக்கு போகும்போதுமே அவர் எடிட் பண்ணி வெர்ஷனை காமிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு ஷூட்டுக்கு 2 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ கண்ணன், உங்க பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து கடைசி வரைக்கும் தக்க வச்சிருந்ததுக்காக நன்றிகள். அப்புறம் சுஜித் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல கண்ணனுக்கு அப்புறம் அதிக கஷ்டப்பட்டது யாருன்னா சுஜித் தான் நினைக்கிறேன். முக்கியமா நடிகர்களை வந்து ஒரு இடத்துல நிக்க வச்சு அதை ஷூட் பண்றதுக்கு வந்து என்ன சொல்றது நிறைய டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. ஏன்னா நிறைய லைவ் லொகேஷன்ஸ்லயும் எடுக்க வேண்டியிருந்தது. அந்த லைவ் லொகேஷன் சிக்கல்கள் எல்லாத்தையுமே
ரொம்ப அனுசரித்து வேலை செஞ்சு கொடுத்தாரு. தேங்க்யூ சுஜித். அப்புறம் நம்ம சுரேஷ் சார் வந்து இது 2வது ப்ராஜெக்ட். நான் மத்தகம்க்கு அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுறோம். சுரேஷ் சார் எப்படின்னா அவரு எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாருன்னு தெரியாது. இந்த சிவாஜி படத்துல ரஜினி சார் நடந்து வர வர எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பின்னாடி, அந்த மாதிரியான ஆள் அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்டான இருக்கிற டைம்ல இப்படி ஒரு செட்டு வேணும்னாக்கா அது ரொம்ப சீக்கிரமா எஃபெக்டிவா பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் மின்சினா வந்து இவர் சொன்ன மாதிரி தான், நாங்கள் ஷூட்டிங் கூட அவ்வளோ கஷ்டப்படல. பட் ஆனால் அந்த போட்டோ ஷூட்டை வந்து அவ்வளோ டீட்டெயிலுக்காக ஏகப்பட்ட லேயர்ஸ்க்காக அப்படி அது ஐ ஃபார் த டீட்டெயில் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு போஸ்டர்ஸ்க்கு கிடைச்ச நிறைய பாராட்டுகள் வந்து மின்சினாக்கு தான் சேரணும். தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. இப்போ ப்ரொடியூசர் சார், எனக்கு தெரியல, ஒருத்தருக்கு வந்து இந்த நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம், இந்த பாஷா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரஜினி சார் மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி இவர் கோவமே வரமாட்டேங்குது, இவருக்கு கோவத்துக்கு போற அந்த நரம்பு கட்டாயிருச்சு, நாங்கள் கிண்டல் பண்ணிட்டே இருக்கோம். அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது. அவ்வளோ அவ்வளோ கனிவான கைண்டான ஒரு பர்சனை பார்க்கறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரேர். எனக்கு வந்து இப்போ யோசிச்சு பார்த்தா இது வரைக்கும் அவர் பேசின வார்த்தை, என்கிட்ட பேசின மொத்த வார்த்தையும் சேர்த்தாலே வந்து ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதிடலாம், அவ்வளோதான் பேசியிருப்பாரு. அவ்வளோ லிமிட்டடா இந்த மேடையில் பேசின எவ்வளவோ அதுதான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்லையுமே என்கிட்ட பேசியிருப்பாரு. ஸோ ரொம்ப நன்றி சார் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக. அண்டு வைசாக் கிட்ட நாங்கள் ஃபர்ஸ்ட் ராஜேஷ் தான் வந்து எங்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வைசாக் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு சொல்லி. நான் வைசாக் கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்க, காமெடி ஃபிலிம்ஸ்க்கு ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளேட் மியூசிக் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ராஜேஷும் நானும் ஏற்கனவே பேசி வச்சிருந்தது என்னன்னா, எப்படி ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன். பட் அதை வந்து கிராக் பண்றதுக்கு, ஏன்னா ஒரு வழக்கத்துக்கு மீறி ஒன்று பண்ணணுன்றதுனால அதை கிராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பட் ஆனால் கஷ்டப்பட்டாரு தவிர்த்து கிவ் அப் பண்ணல, தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடிச்சாரு. தேங்க்யூ வைசாக், உங்களுக்கு பெரிய 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 லைஃப் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மிதுன், நம்ம அஸ்வின், கிருஷ்ணா, அப்புறம் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ், அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே, ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப இவர் பிரசன்னா சார் தான் சொல்லுவார், நம்மளுக்கு செட்டு போட டைம் இல்லை, பெரிய பட்ஜெட் இல்லை, அதனால கோயம்புத்தூரே நம்ம செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து எல்லா தெருவா நடக்க விட்டு அவ்வளோ வந்து லைவா இருக்கணுங்கிறதுக்காக எடுத்தாங்க. பட் ஆனால் அந்த லைவா இருக்கணுங்கிறதுக்காக பேக் எண்ட்ல இவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூடா. அப்புறம் கவினுக்கா உன் பேரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் வந்து இப்போ கடைசியாக நான் டைரக்டருக்கு சொல்லி முடிக்கணும். ஒரு லெவலில் இவர் எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் என் லைஃப்ல ஜாஸ்தி சண்டை போட்டவங்கன்னு சொல்லி எடுத்தாக்கா அந்த லிஸ்ட்ல இவர் இருப்பாரு. ஏன்னா கட்டி உருண்டோம் சண்டை, செம்ம சண்டை. ஆனா என்னத்துக்குன்னா படத்தோட வெல்ஃபேருக்காக தான். அதனாலதான் எனக்கு வந்து அது அவரும் என் மேல கோச்சிக்கல, இல்ல நானும் அவன் மேல கோச்சிக்கல. இந்த படத்தினுடைய வெல்ஃபேருக்காக அவ்வளோ பெரிய அவ்வளோ சந்தோஷமா ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ஒரு சின்ன அப்டேட்னா கூட ஃபோன் பண்ணுவாரு, தலைவா இப்படி நடந்துச்சு, ஓகே, அப்புறம் என் சைட்ல எதனா ஒரு ஐடியா இருந்தா தலைவா இப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா மெயின்டைன் ஆனதுக்கு ராஜேஷனோட ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேற யாராவது இருந்தா அந்த நான் சண்டை போட்டதை வந்து ரொம்ப இவரு பாருங்க, ஆனா அவர் என்ன புரிஞ்சுட்டாருன்னா, இல்ல அவன் படத்தோட வெல்ஃபேருக்காக தான் சொல்றான் அப்படிங்கறத ரொம்ப சரியான சென்ஸ்ல புரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இது தொடர்ந்து நாங்க அடுத்தடுத்து வேலை செய்யறதுக்கான பாலமா வந்து இந்த குடும்பஸ்தனும் அமைஞ்சதுங்கிறதுல பெரிய சந்தோஷம். அப்புறம் டைரக்டர் ராம் சாரும் சரி, தேசிங் சாரும் சரி, நாங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ரஷஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து என்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, இந்த படம் நீங்க பண்ணிருந்த இந்த சீன் நல்லா இருக்கு, அந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து வந்து ஒரு வேலிடேஷனுக்காக வேலை செய்யும் போது ஒரு வேலிடேஷன் இருக்கணும்ல, யாராவது வந்து தம்பி நல்லா பண்றப்பா அப்படின்னு சொன்னா ஒரு நிறைவோ ஒரு நிம்மதியோ கிடைக்கும்ல, அதை வந்து தொடர்ந்து கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் எப்பவுமே என்னுடைய இன்னைக்கு வந்து கனி மேடம் சொன்ன மாதிரி தான், ஒரு சினிமா மேல ஆசைப்பட்ட ஒரு பையன்
இப்படி சினிமாவில் அதாவது ஒரு சின்ன பேரை எடுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய ஆதரவு தேவை. அந்த சின்ன பேரை எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் சின்ன சின்ன முயற்சியை கூட நீங்க பெருசா பாராட்டி எழுதுனதுதான் என்னை வந்து அடுத்த ஏதாவது தொடர்ந்து நல்ல வேலைகளை செய்யறதுக்கு வந்து என்னை ஊக்குவிச்சுட்டே இருக்கு. தேங்க்யூ. என்னைக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன் அதுக்கு. அண்ட் கனி மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி, இவ்வளோ அழகா ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு. வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜனவரி 24 அன்று இந்த படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமா படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வணக்கம்.